பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. ஐயோ, வரும் வேற கால் பண்றானே. சரி, மெத்துக்கு ரிப்ளை பண்ணிக்கிட்டு அப்படியே வரும் கிட்ட போயிட வேண்டியதான். இட்ஸ் ஓகே. இப்போ நம்ம மேல இடிச்ச பொண்ணு மித்து மாதிரி இருந்தால, என்னது அந்த பொண்ணை காணும். அந்த பொண்ணை ஒரு சைட்ல பார்க்கும்போது மித்து மாதிரி தான் இருந்தா. ஆமா, மித்து மாதிரி தான் இருந்தா. நான் தான் அவளை சரியா பார்க்கல. இங்கதான் எங்கேயாச்சும் இருப்பா. ஃபர்ஸ்ட் போய் பார்க்கணும். ஐயோ கடவுளே, நான் எதை வச்சு அந்த பொண்ணு எப்படி தேடிட்டு இருக்கேன்னு தெரியல. அந்த பொண்ணு என்ன ட்ரெஸ் போட்டிருந்தா, என்ன எதுன்னு எதுவுமே அவளை நான் கவனிக்கவே இல்லை. ஆனா அவ பாக்குறதுக்கு மித்து மாதிரி தான் இருந்தா. அப்படிதான் எனக்கு தோணுச்சு. ஒருவேளை இது நம்ம பிரம்மையோ? அப்பா டே என்ன மோனே, நீ இங்கதான் இருக்கியா? உனக்கு எங்களாடா தேடுறது? என்ன மச்சான்? நொன்ன மச்சான். டேய், இங்க என்னடா பண்ற நீ? ஏடா செக் இன் பண்றேன்னு சொல்லிட்டு தானடா போனேன். உனக்காக எவ்வளவு நேரமாடா அங்க வெயிட் பண்றது? உன்னை அங்க எங்கன்னு தேடி பார்த்தா எங்கேயுமே காணும். கடைசியில பார்த்தா இங்க நின்றுட்டு இருக்க. ஆமா, இங்க என்ன பண்ற நீ? மச்சான் இல்லடா, அது வந்து நான் மித்து மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தேன்டா. வாட் ஆதி, என்னடா வளர்ற? ஐயோ டேய், வளரலாம் இல்லடா. அதை நான் மித்து ஃபோனில் டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தா. நான் அவளுக்கு ரிப்ளை பண்ணிக்கிட்டே வந்தேன். ஆப்போசிட்ல ஒரு பொண்ணு என்ன இடிச்சாடா. அவ்வளோ சாரி சொன்னா, நானும் இட்ஸ் ஓகேன்னு சொன்னேன். அப்புறம் அவ என்ன கிராஸ் பண்ணும்போது மித்து மாதிரி தானே இருந்தா. அப்புறம் அதுக்கப்புறம் நான் அவளை தேடி பார்த்தேன். ஆனால் அவளை எங்கேயுமே காணும் மச்சான். என்ன டேய், பைத்தியமாடா நீ? ஏடா, உனக்கு எப்ப பார்த்தாலும் மித்ரா சிஸ்டர் ஞாபகத்துல இருந்து யாரை பார்த்தாலும் அவங்கள மாதிரியே தோணுதா என்ன? ஐயோ டேய் வரும், இல்லடா, எனக்கு பாக்குறதுக்கு அப்படியே மித்து மாதிரி இருந்த மாதிரி தாண்டா இருந்துச்சு. இருக்கும் டேய், சாண்டா நீ வேற. டேய், நான் தான் சொல்றேன்லடா, நீ மித்ரா சிஸ்டர் ஞாபகத்துல இருக்கிறதுனால உனக்கு யாரை பார்த்தாலும் அப்படி தோணி இருக்கும் மச்சான். இது உன்னோட பிரம்ம தான், மத்தபடி வேற எதுவும் இல்ல, சரியா? டேய் இல்லடா, அந்த பொண்ணு பாக்குறதுக்கு மித்து மாதிரி தாண்டா இருந்த மாதிரி எனக்கு தோணுது. ஐயோ டேய், என்னடா நீ பைத்தியம் மாதிரி சொன்னதே சொல்லிட்டு இருக்க? சரி ஓகே, அந்த பொண்ணு எந்த ட்ரெஸ் போட்டிருந்தான்னு சொல்லு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே பார்த்தேன், இங்கதான் எங்கேயாச்சும் இருப்பா, நம்ம பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம். சரி சொல்லு, என்ன ட்ரெஸ் போட்டிருந்தா? அது தெரியல மச்சான், அதெல்லாம் நான் நோட் பண்ணல. அவ கிராஸ் பண்ணும்போது அவ ஃபேஸ் தான் மித்து மாதிரி இருந்தது. அதை மட்டும் தான் நான் லைட்டா பார்த்தேன். கிழிஞ்சது எதையுமே நோட் பண்ணலையா? ஆனா அந்த பொண்ணை தேடி இவ்வளவு நேரம் சுத்திட்டு இருந்தாரா? டேய் பைத்தியமாடா நீ? ஏண்டா ட்ரெஸ்ஸுன்னு எதுவுமே நோட் பண்ணல சொல்றேன். அப்ப எந்த தைரியத்துல இப்படி ஏர்போர்ட்டே சுத்தி வந்துட்டு இருக்க? இங்க பாரு மச்சான், நான் சொல்ற மாதிரி இது உன்னோட பிரம்ம தான், சரியா? அதோட மித்ரா சிஸ்டர் சாயல்ல வேணா யாராச்சும் இருந்திருப்பாங்க. ஏன் இப்போ ஒருத்தவங்க சாயல் மாதிரி இன்னொருத்தவங்க இருக்கிறது இல்லையா? அந்த மாதிரி இருந்திருப்பாங்கடா. அதனால கூட உனக்கு அப்படி தோணி இருந்திருக்கும். ஐயோ மச்சான், இல்லடா, அந்த பொண்ணு பாக்குறதுக்கு மித்து மாதிரி தான் இருந்தாடா. சரிடா, அந்த பொண்ணை எத்தனை செகண்ட் பார்த்துருப்பா? உனக்கு கன்ஃபார்மா தெரியுமா அந்த பொண்ணு மித்ரா சிஸ்டர் மாதிரியே தான் இருந்தாங்களா? அது ரொம்ப நேரம்லாம் பார்க்கலடா, ஜஸ்ட் கிராஸ் பண்ற அந்த 2-3 செகண்ட் தான் பார்த்தேன். பட் எனக்கு அது மித்து மாதிரி தான் இருந்துச்சுடா. டேய், இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல. ஏண்டா பார்த்ததே 2-3 செகண்ட், இதுல எப்படா மித்ரா சிஸ்டர் மாதிரியே தான் அந்த பொண்ணு இருந்தா நீ சொல்றா? இங்க பாரு மச்சான், நீ மித்ரா சிஸ்டர் நிறைய மிஸ் பண்றேன்னு நினைக்கிறேன். அதனாலதான் உனக்கு யாரை பார்த்தாலும் அப்படி தோணி இருக்குன்னு நினைக்கிறேன். முழுக்க இது உன்னோட பிரம்ம மச்சான். இங்க பாரு, ஆல்ரெடி ஃபிளைட்க்கு டைம் ஆயிடுச்சுடா, கிளம்பு முதல்ல. வரும் சொல்ற மாதிரி ஒருவேளை இது என்னோட பிரம்மையோ? அப்படிதான் இருக்கும். இல்லைன்னா மித்து மாதிரி எப்படி இன்னொரு பொண்ணு இருக்க முடியும்? அதோட இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, மித்து குட்டியே நான் நிறைய மிஸ் பண்றேன்னு தெரியுது. கடவுளே, இந்த 2 days எப்படா சீக்கிரம் போகும்னு இருக்குது. டேய் என்னடா, இப்ப நீ மும்பை போற ஐடியால இருக்கியா, இல்ல மித்ரா சிஸ்டர் பார்க்க வீட்டுக்கு போறியா? என்னடா நக்கலா? டேய் ஆமாடா, ஃபிளைட்டுக்கு வேற டைம் ஆயிடுச்சு. எனக்கு என்னமோ நீ சொல்ற மாதிரி நான் மித்துவை பத்தியே யோசிச்சிட்டே இருந்ததுனால இது என்னோட பிரம்மன் நினைக்கிறேன்டா. நான் தான் ஏதோ ஒரு பொண்ணை பார்த்துட்டு மித்து மாதிரியே இருக்காங்கன்னு நினைச்சிட்டு பைத்தியக்காரத்தனமா அங்கேயும் இங்கேயும் சுத்தி வந்திருக்கேன். சரி மச்சான், ஃபிளைட்டுக்கு டைம் ஆகுதுடா, நான் கிளம்புறேன். எப்பா சாமி, புரிஞ்சா சரி, முதல்ல கிளம்புறா, டைம் ஆகுது பாரு. இல்லடா வருண், இருந்தாலும் அந்த பொண்ணு மித்து மாதிரி தான் இருந்த மாதிரி எனக்கு தோணுதுடா. அப்படிங்க மௌனே, ஃபிளைட்டுக்கு நேரம் ஆயிட்டு சொல்லிட்டு சும்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்க. டேய் மச்சான், அதோட பிரம்மடா. அதோட ஒரே மாதிரிலாம் எப்படா 2 பேர் இருக்க முடியும்? மேபி அவங்க மாதிரி சாயல் யாராச்சும் பார்த்துப்படா, அதனால தான் உனக்கு அப்படி தோணும். முதல்ல கிளம்பு மச்சான், டைம் ஆயிடுச்சு, அப்புறம் ஃபிளைட்டை மிஸ் பண்ணிட போற. ஐயோ ஆமாடா, டைம் வேற ரொம்ப ஆகிட்டு. சரிடா வருண், நீ அர்ஜுன் சேர்ந்து பாத்துக்கோங்க, நான் 2 daysல வந்துடுறேன். ஓகே, அப்புறம் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோடா. ஓகேவா, பாய்டா. சரி மச்சான், பாய்டா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. அப்புறம் லூசு தரமா மறுபடியும் இதைய பத்தி யோசிச்சே இருக்காது அங்க போயும், சரியா? இது உன்னோட பிரம்ம. ஓகே, ஐயோ சரிடா, டைம் ரொம்ப ஆகிட்டு, பாய்டா. என்ன இது இவ்வளவு நேரம் ஆகிட்டு, நிறாவை இன்னும் காணும்?
ஒருவேளை ஃப்ளைட் டிலே ஆகிட்டோ? ஐயோ, என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரியலையே. இன்னத்துக்கு அவ வந்திருக்கணும், ஆனா இப்ப வரைக்கும் காணும். ஃப்ளைட் டிலே ஆன மாதிரி எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே வரலையே. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, வாட்ஸ் த டைம் நவ்? ஹா ஹே மீரா குட்டி, விக்ரம் அண்ணா எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன்டா மீரா. என்னன்னா கொஞ்சம் பயந்துட்டீங்க போல இருக்கு. நான் வர கொஞ்சம் லேட் ஆனோன்னு. என்ன பயப்படாம எப்போ வரேன்னு சொல்லிட்டு ஏன் மீரா இவ்வளோ லேட்டு? சும்மா சர்ப்ரைஸ். எப்படி நீங்க எனக்கு சர்ப்ரைஸ் பண்றீங்களா? அதான் நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாமேன்னு கொஞ்ச நேரம் உங்களை டென்ஷன்ல வச்சிருந்தேன். வேணும்னு தான் லேட்டா வந்தேன். என்ன ஏ வாளு, நீ இருக்கே, நான் கொஞ்ச நேரத்துல எப்படி பதறி போயிட்டேன்னு தெரியுமா? இதுல அம்மா வேற அத்தனை வாட்டி கால் பண்ணி மீரா வந்துட்டாளான்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. சும்மா ஃபன்னுக்கு நான் உங்க கூட விளையாடி எவ்வளவு நேரம் ஆயிட்டு. அதான் சும்மா இப்படி விளையாண்டு பார்க்கலாமேன்னு. சரி, ஓகே, எப்படி இருக்கா? இழைச்ச மாதிரி இருக்க. என்ன அண்ணி அம்மாவும் சரியா சாப்பாடு போடலையோ? வீட்டுக்கு வாங்க, ஒரு கவனிச்சிடலாம். நான்லாம் நல்லா தாண்டா இருக்கேன், நீ தான் இழைச்சு போன மாதிரி இருக்க. அங்க சரியா சாப்பிடுறியா இல்லையா நீ? அதை என்ன கேட்குற? என்ன இருந்தாலும் நம்ம ஒரு சாப்பாடு மாதிரி வருமா? சரி, ஓகேண்ணா, டைம் ஆகுது, கிளம்பலாமா? எனக்கு அம்மாவையும் அப்பாவையும் உடனே பார்க்கணும் போல இருக்கு. ஸோ போலாமா? முக்கியமா சஞ்சுவை பார்க்கணும் போல இருக்கு. ஸோ போலாமா? போலாம். மீரா கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தனா ஒரு முக்கியமான பர்சனை நான் இன்ட்ரோ கொடுத்துருப்போம் உனக்கு. என்ன முக்கியமான பர்சனா? யாருண்ணா? அதுவும் சென்னையிலையா? பெங்களூரா இருந்தா கூட பரவாயில்ல. சென்னையில முக்கியமான பர்சன் யாரு? மீரா, நான் சொன்னல, ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட எம்டி மிஸ்டர் ஆதித்ய தேவ், அவரை தான் உனக்கு இன்ட்ரோ கொடுக்கலாமேன்னு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்சிருந்தேன். ஆனா நீ தான் எனக்கு சர்ப்ரைஸ் பண்றேன்னு வேணும்னு லேட்டா வந்த. ஸோ அவருக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு கிளம்பிட்டாரு. ஓ, அவரா? என்ன விக்ரமண்ணா, அவரை தானே எனக்கு நீ மாப்பிள்ள பார்த்துருந்த? ஹே மீரா, இது எப்படி உனக்கு தெரியும்? எல்லாம் அம்மா அண்ணி எல்லாரும் தான் சொன்னாங்க. என்ன விக்ரமண்ணா இது? மாப்பிள்ள பார்த்தது தான் பார்த்தேன். ஒரு கல்யாணம் ஆகாத மாப்பிள்ளைய பார்த்துருக்க கூடாதா? ஏற்கனவே கல்யாணம் ஆகி மனைவியை உருகி காதலிக்கிற ஒருத்தரை போய் எனக்கு நீ மாப்பிள்ள பார்த்துருக்க. ஐயோ போச்சு மீரா, தயவு செஞ்சு நீ என்ன கலாய்க்காத. அது அவரு ரொம்ப நல்லவர் மீரா. ஸோ நல்லா இருக்குமே அவர் நம்ம வீட்டு மாப்பிள்ளையா வந்தா அப்படிங்கிறதுக்காக தான் மாப்பிள்ளை பார்த்தேன். எல்லார்கிட்டையும் சொல்லியிருந்தேன் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல வேணான்னு. ஆனா எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அதுவும் முக்கியமா ரேணு இருக்காளே, அவகிட்ட சொல்லியிருந்தேன். ஆனா அவளும் உங்ககிட்ட சொல்லியிருக்கா. இருக்கு உங்க அன்னைக்கு இன்னைக்கு இருக்கு. அண்ணா, இருந்தாலும் இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான். கல்யாணம் ஆனவரா இல்லையான்னு கூட விசாரிக்காம அவர்கிட்ட நீங்க மாப்பிள்ளை கேட்டிருக்கீங்க. ஏதோ மனுஷன் பாவம் நல்லவரா இருக்கிறதுனால கல்யாணம் ஆயிட்டுங்கிறத உண்மையை ஒத்துக்கிட்டாரு. இந்நேரம் வேற யாராச்சும் இருந்திருந்தா என்ன ஆகி இருந்திருக்கும். அதுவும் சரிதான். என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்துல அந்த மாதிரி பண்ணிட்டேன். பட் இனிமே நல்லா விசாரிச்சு மாப்பிள்ளை பாக்குறேன். ஓகேவா? டீலா? இருந்தாலும் ஜஸ்ட் மிஸ் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா அவரை கண்டிப்பா உனக்கு நான் இன்ட்ரோ பண்ணி வச்சிருப்பேன். விக்ரமண்ணா, அவரை நான் கண்டிப்பா பார்த்தே ஆகணும். பிகாஸ் நீங்க இது வரைக்கும் யாரை பத்தியும் பெருசா பேசினதே கிடையாது. அதுவும் முக்கியமா இந்த அளவுக்கு யாரை பத்தியும் நீங்க பேசினதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஒரு ஆளை பத்தி இந்த அளவுக்கு பேசுறீங்க. ஸோ அவரை யாருன்னு பார்க்க நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஸோ கண்டிப்பா அவரை நீங்க எனக்கு இன்ட்ரோ பண்ணி வச்சே ஆகணும். ஒரு படி மேல அண்ணியும் அம்மாவும் சேர்ந்து அவரோட ஒய்ஃப் பேர் என்னமோ சொன்னாங்களே, மறந்துட்டேன். மித்ரா. எஸ், அவங்கள பார்க்கணுன்னு அவங்க 2 பேரும் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அவங்க 2 பேரும் சொல்லி எனக்கும் அவங்க 2 பேரையும் பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஸோ சீக்கிரமாக இன்ட்ரோ பண்ணி வச்சுருங்க. ஓகே? சரி, ஓகே. அங்க அம்மா உனக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. காலையில என்ன தூங்க கூட விடல தெரியுமா? ரொம்ப ஏர்லியரா எழுப்பி விட்டு மீரா வந்துருவா கிளம்புன்னு முன்னவே என்ன ஏர்போர்ட் அனுப்பி வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட 3 hours தான் நான் ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுக்கு போலாம். ஓகேவா? சரிண்ணா, போலாம் வாங்க. ஐயோ, எனக்கே நம்ம மேல இடிச்ச பொண்ணு மித்து மாதிரி இருந்த மாதிரி தோணிக்கிட்டே இருக்கு. ஒருவேளை வரும் சொல்ற மாதிரி பிரம்மையோ, இல்ல மித்துவை நான் நிறைய மிஸ் பண்றதுனால எனக்கு டக்குன்னு அவ ஃபேஸ் மாதிரி இருந்திருக்குமோ, என்னன்னே புரியலையே. ஃபோன் யூஸ் பண்ணாம வந்திருந்தோம்னா இந்நேரம் நம்ம அந்த பொண்ணு ஃபேஸை நல்லா கிளியராகவே பார்த்துருந்துருக்கலாம். இப்போ 2-3 செகண்ட்ஸ் பார்த்ததுனால அவங்க ஃபேஸ் மித்து மாதிரியே தான் எனக்கு தோணுது. ஆனால் ஏன் அப்படி தோணுதுன்னு தான் சுத்தமாக புரியலை. டே ஆதி, நீ யோசிக்கிறது சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்குடா. டே, மித்து மாதிரி எப்படி இன்னொரு பொண்ணு இருக்க முடியும்? அதோட மித்துவனி நிறைய மிஸ் பண்ற, அதனாலதான் உனக்கு அப்படி தோணி இருக்கு. கரெக்ட். மித்துக்குட்டி, உன்னை நான் உண்மையாவே ரொம்ப 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 மிஸ் பண்றேன் டி. உங்ககிட்ட இப்பவே ஃபோன் பேசணும் போல தோணுது. ஆனா என்ன பண்றது, ஃபிளைட்ல ஃபோன் பேச முடியாது. ஸோ மாமா மும்பை ரீச் ஆன உடனே முத்துக்குட்டிக்கு நான் கால் பண்றேன். கண்டிப்பா இந்நேரம் நிறைய மெசேஜஸ், வாய்ஸ் நோட்னு நிறைய பண்ணிருப்பா. எப்படா மும்பை போய் ரீச் ஆகும்னு இருக்கு. ஹிட்லர்
நீ இங்கேருந்து போய் ஒரு 1 hour கூட என்ன முழுசாக முடியலை. ஆனால் அதுக்குள்ளே உன்னை நான் நிறைய மிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீ எப்படா என்கிட்ட பேசுவேன்னு ரொம்ப அவளாக காத்திருக்கேன். ஸோ நீ மும்பை ரீச் ஆனோன்னே எனக்கு சீக்கிரம் பேசிடு. மிஸ் யூ ஹிட்லர். பா மித்துடாலி, நீ இங்கே தான் இருக்கியா? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? அம்மா இங்கே என்னடி பண்ணுற? இல்லடி, அது சும்மா தான். சும்மா கையில் ஃபோன் வச்சுருக்கிறத பார்த்தாவே தெரியுது மேடம் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்கன்னு. மித்து ஆதி சார் இப்போ ஃப்ளைட்டில் இருப்பாருடி. சென்னை டு மும்பை மினிமம் 2 hours ஆச்சும் ஆகும்ல. ஃப்ளைட்டில் ஃபோன் யூஸ் பண்ண முடியாது. அப்புறம் எப்படி அவர் உங்ககிட்ட பேசுவார்? மேடம் முதல்ல எப்படி ஃபீலிங்காக ஃபேஸை வச்சுக்காதீங்க. மும்பை ரீச் ஆனோன்னு உங்கள் புருஷன் உங்களுக்கு கரெக்டாக கால் பண்ணிடுவார். ஓகே? இல்லடி, அது ஒருவேளை சீக்கிரமாக போயிருந்தானா அதான். மித்து, ஒருவேளை ஆதி மாமா மும்பைக்கு சீக்கிரமாக ரீச் ஆனாலும் அவர் ஃபஸ்ட்டு கால் பண்ணுறாள் நீயாக தான் இருப்பேன். ஸோ டோன்ட் வரி மித்து டார்லிங், சீக்கிரமாக உங்கள் புருஷன் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம லக்ஷ்மி அம்மாவை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ எப்படி மேடம் வரீங்களா? இல்லை ஆதி மாமாவுக்கு ஃபோன் டெக்ஸ்ட் வாய்ஸ் நோட்னு பண்ணிக்கிட்டு இங்கே இருக்க போகிறீங்களா? என்ன நான் எப்படி சொன்ன வரலன்னு? போகலாம். எனக்கும் லக்ஷ்மி அம்மாவை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆமாம் மித்து, பார்த்தே ரொம்ப நாள் ஆகுதுல்ல. சரி, ஓகே போகலாம். மித்து டார்லிங், நீ நானும் தனியாக வெளியில் போய் எவ்வளோ நாள் ஆகுது, எனக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஓகே? ஆமாம் வைஷு, கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கெல்லாம் சுற்றுவோம் 2 பேரும். ஆனால் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எப்படியோ மாறிட்டு. பட் இன்னைக்கு பழைய மாதிரி நீ நானும் மட்டும் சுற்றலாம். ஓகே? டபுள் ஓகே. ஆனால் வைஷு, அர்ஜுன் இருப்பாரேடி. மித்து டார்லிங், அர்ஜுன் கிட்ட நான் எப்போ சொல்லிட்டேன், நானும் என் மித்து டார்லிங்கும் இன்னைக்கு வெளியில் போகிறோம். ஸோ எங்களை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு. அவரும் 2 பேரும் பத்திரமா எங்கே வேணாலும் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாரு. ஸோ 2 பேரும் ஜாலியாக போயிட்டு வரோம். ஓகே? சரிடி வைஷு, ஆனால் நீ நானும் தனியாக போகிறத நான் ஹிட்லர் கிட்ட சொல்லவே இல்லடி. அதனால ஒரு வாய்ஸ் நோட் மட்டும் போட்டுட்டு வந்துடுறேன். ஓகே? ஓகே. அப்புறம் மித்து சொல்ல மறந்துட்டேன், அர்ஜுனே போகிற வழியில் லக்ஷ்மி அம்மா வீட்டில் நம்ம 2 பேரையும் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ நம்ம அவர் கூட கார்லேயே போய்க்கலாம். அண்ட் வரும்போது என்ன எதிர் நம்ம அப்பா யோசிக்கலாம். ஓகே? சரிடி. சரிங்க மேடம், நீங்கள் உங்கள் ஆத்துக்காரருக்கு சீக்கிரம் ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பிட்டு சீக்கிரம் உள்ள வாங்க. சரிடி, நீ போ, நான் வரேன். ஹிட்லர், மிஸ் யூ ஸோ மச். நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் நானும் வைஷுவும் இன்னைக்கு லக்ஷ்மி அம்மா வீட்டுக்கு போகிறோன்னு. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நானும் வைஷுவும் கிளம்ப போகிறோம். அதோட அர்ஜுன் தான் எங்கள் 2 பேரையும் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அதனால நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் பத்திரமா போயிட்டு வருவேன். அப்புறம் எங்கள் போகணுன்னு எனக்கு மறக்காமல் கால் பண்ணணும். ஓகே? அப்பா வாய்ஸ் நோட் சென்ட் பண்ணியாச்சு. இருந்தாலும் எப்படா என் ஹிட்லர் கிட்டேருந்து ஃபோன் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மிஸ் யூ ஸோ மச் ஹிட்லர். என்னங்க இது, இன்னும் மீராவை காணும். விக்ரம் முன்னவே ஏர்போர்ட்லேருந்து கிளம்பிட்டேன்னு சொன்னால, என்னங்க இன்னும் காணும்? தேவிக்கு இதுக்கு பேர் தான் ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்காதுன்னு சொல்லுவாங்க. மீரா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாமா, வெயிட் பண்ணு. அத்தை, கார் சவுண்ட் கேக்குது. மீரா வந்துட்டான்னு நினைக்கிறேன். அட ஆமா, மம்மி டாடி. மீரா எப்படா இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் டாடி. நீங்க எப்படி இருக்கீங்க? மம்மி, மீரா எப்படா இருக்க? அம்மா நான் எவ்வளவு மிஸ் பண்ணேன்னு தெரியுமாடி? நிறைய மிஸ் பண்ணேன், நிறைய மிஸ் பண்ணேன். மா, என்ன இது? நான் தான் வந்துட்டல. இப்படி அழுதா எப்படி மாஹா? நான் உங்க எல்லாரையும் பார்த்து எவ்வளவு சந்தோஷமானேன்னு தெரியுமா? இப்படி நீங்க அழுதா என்ன அர்த்தம்? ஆமாமா தேவிக்கு, என்னம்மா இது? நீ தானே மீரா நம்ம கூட இருக்கணும்னு ஆசைப்பட்ட. நீ ஆசைப்பட்ட மாதிரி நம்ம பொண்ணு வந்துட்டா, அப்புறம் எதுக்கு பண்ணி அழறா? ஆமாங்க, மீரா வந்தது உண்மையாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிங்க, நான் அழல. இப்பதான் மம்மி கியூட்டா இருக்கீங்க. அண்ணி, என்ன வந்ததுலேருந்து ரொம்ப சைலண்டாவே இருக்கீங்க? சஞ்சு குட்டி எங்க நாத்தனாரே? என்ன கண்டுக்கிட்டா தானே வந்த உடனே அம்மா அப்பான்னு அவங்க பக்கம் தான் போனீங்க. நான் ஒருத்திங்க கல்லு மாதிரி நினைக்கிறேன், என்ன கண்டுக்க கூட இல்ல. அப்புறம் என்னஹா? அண்ணி, அப்படிலாம் இல்ல. உங்க எப்படி நான் கண்டுக்காம இருப்பேன்? சும்மா சொன்னடா மீரா. அம்மா நீ எப்படி இருக்க? என்ன இது, சரியா சாப்பிடுறியா இல்ல? இப்படி இழைச்சு போயிருக்க? ஆமா மீரா, என்ன இது ரொம்ப இழைச்சு போயிருக்க? சரியா சாப்பிடுறியா இல்லையா நீ? அண்ணி, அம்மா வெயிட். இதுக்கப்புறம் இங்கே தானே இருக்க போறா? இதுக்கப்புறம் சாப்பிட்றது மட்டும்தான் என்னோட ஃபுல் டைம் டியூட்டி. போதுமா? சஞ்சு குட்டி, அத்தைக்கிட்ட வாங்க. மீரா, இவ மட்டும் இப்போ உங்ககிட்ட வந்தா அவ்வளோதான், உன்னை படுத்து எடுத்துருவா. நீ இப்பதான் டிராவல் பண்ணிட்டே வந்திருக்க. அதனால ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் இவ்வளோ தயவு செஞ்சு நீயே வச்சுக்க மாட்டாயே. ஏன்னா இவ்வளோ என்னால் மேய்க்க முடியல. அண்ணி, டோன்ட் வரி. சஞ்சு குட்டியை இனிமே பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. சஞ்சு குட்டி, அத்தை உங்களுக்காக அவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ எல்லாத்தையும் வச்சு 2 பேரும் சேர்ந்து விளையாடலாம். ஓகே? பாருங்களேன், ஜாலியெல்லாம் சொல்றா. எவ்வளோ வளர்ந்துட்டா. சஞ்சு குட்டி பேசவே ஆரம்பிச்சிட்டிங்களா? சரி போதுடா மீரா. இப்பதான் நீ டிராவல் பண்ணிட்டு வந்திருக்க. ஃபர்ஸ்ட் போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வா. உங்க அம்மாவும் அண்ணியும் சேர்ந்து விதவிதமா உனக்கு பிடிச்சதெல்லாம் அவ்வளவு சமைச்சு வச்சிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் நிதானமா எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசலாம். ஓகே?
ஆமாண்டா மீரா, ஃபர்ஸ்ட் போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வா. நானும் ரேனும் சேர்ந்து உனக்காக நிறைய சமைச்சு வச்சிருக்கோம். எல்லாத்தையும் இன்னைக்கு நீ சாப்பிடணும், ஓகே? மம்மி அவ்வளோதானே, இன்னைக்கு ஒரு புடி. அண்ணி எல்லாத்தையும் எடுத்து வைங்க, நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு 5 நிமிஷத்துல வர. அப்புறம் எல்லாரும் வெளுத்து கட்டுறோம், ஓகே? ஓகே நாத்தனாரே, ஃபர்ஸ்ட் போங்க. அப்பா, மீரா வந்ததுக்கு அப்புறம் தாங்க வீடாவே இருக்கு. அவ வந்தோடனே எவ்வளவு கலகலன்னு மாறிட்டு பாருங்க. ஆமா தேவிக்கு, மீரா வந்ததுக்கு அப்புறம் தான் வீடாவே இருக்கு. சரி ஓகே, அவ ஃப்ரெஷ்ஷா போயிட்டு வந்துருவா. சீக்கிரம் போய் சாப்பாடு எடுத்து வைங்க அவளுக்கு. ஐயோ ஆமால, சரி ஓகே, அப்படியே எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம். விக்ரம் லக்கேஜ்லாம் உள்ள எடுத்துட்டு வந்துடுறான். ஓகே மாம், லக்கேஜ்லாம் கார்ல தான் இருக்கு. நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். அம்மா ஜானு, நான் கிளம்புறேன். சரிடா அர்ஜுன், மித்ராவையும் வைஷ்வியும் பத்திரமா லக்ஷ்மி வீட்டுல இறக்கி விட்டு, சரியா? பாட்டி, 2 பேரையும் தொலைச்சிட மாட்டேன். பத்திரமா போய் அவங்க வீட்டுல இறக்கி விட்டுறேன், போதுமா? டேய் அதுக்கு இல்லடா, 2 பேரும் தனியா போறாங்கல்ல, அதனால சொன்னேன். அர்ஜுன் கத்தாதீங்க, நான் தான். சின்னடி பண்ற, இப்ப இதுக்கு இருப்பக்கு இல்ல. நான் சொல்ல கேட்காம எத்தனை வாட்டி இந்த மாதிரி பண்ணியிருந்திருப்பீங்க, அதான் பண்ணினேன். ஓ அப்படியா மொபைல், இப்ப பாருடி. அர்ஜுன் என்ன பண்றீங்க? கச்சிடுங்க அர்ஜுன். மொபைல், நான் பட்டுக்கு 7 இருந்தேன். நீ தானடி வந்து சுரண்டி விட்டா. என்னால எடுக்க முடியாதுப்பா. நல்லா தாண்டி இருக்கு, நல்லா சாஃப்டா. இருக்கும் அர்ஜுன். பாட்டியும் ஆண்டியும் இருக்காங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? முதல்ல கையெடுங்க. இத நீ யோசிச்சியாடி? அர்ஜுன், நான் உங்க இடுப்பை கிள்ளன் தான், ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது நானும் கீழே தான் வந்தேன். ஆனா என்னமோ தெரியல, அங்கேயே கை வச்சிருக்கணும்னு தோணுது. தோணும். உங்களை கொச்சி விடுங்க அர்ஜுன். பாருங்க, பாட்டி ஆண்டியும் நம்மள பாக்குறாங்க. சரி விடு, நைட்டு பாத்துக்கலாம். உங்களை போங்க அர்ஜுன். வைஷு, மித்ரா எங்கடா? அட மித்துவே வந்துட்டா. பாட்டி அம்மா அப்ப நாங்க கிளம்புறோம். சரிடா மித்ரா, பார்த்து 2 பேரும் பத்திரமா போயிட்டு வாங்க. அப்புறம் லக்ஷ்மினா கேட்டேன்னு சொல்லுங்க. ஆமாண்டா, 2 பேரும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு, இல்லைன்னா நானும் உங்க கூட வந்திருந்திருப்பேன். ஏன்னா சம்பந்தி அம்மாவை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. சரிம்மா, 2 பேரும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அர்ஜுன் பத்திரமா கூப்பிட்டுட்டு போ, சரியா? சரிம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். அத்தை, ஆதி கால் பண்ண அத்தை? இல்ல மீனாட்சி, மும்பை ரீச் ஆனோன்னு கண்டிப்பா கால் பண்ணுவான். சரிங்க அத்தை. மீனாட்சி, அப்புறம் ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்ச மறந்தே போயிட்டேன். பூஜாவுக்கு என்னதான் 6வது மாசம் நடந்தாலும் தமிழ் மாசப்படி இது 7வது மாசம் தானே. நம்ம ஏன் இந்த மாசம் பூஜாவுக்கு வளகாப்பு வைக்க கூடாது? ஆமாத்த, நானும் உங்ககிட்ட இதை பத்தி பேசலான்னு தான் நினைச்சேன். சரிம்மா மீனாட்சி, அப்ப சாவித்ரி ராகுல் கிட்ட எல்லாம் பேசிட்டு நம்ம டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாம், சரியா? சரிங்கத்த, பூஜாவுக்கு வளகாப்பு போட போறோம்னு நினைக்கும் போது உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கத்த. இன்னும் கொஞ்சம் மாசத்துல நம்ம மித்ராவுக்கும் வைஷுக்கும் வளகாப்பு போட போறோம்னு நினைக்கும் போது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அத்தை என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைம்மா, கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வாயே. ஐயோ என்னத்த சொல்றீங்க? சரித்த, ஒரு 2 நிமிஷம் இருங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். லக்ஷ்மிமா, அடடா வைஷு மித்து, வாங்கடா வாங்க. எப்படி இருக்கீங்க 2 பேரும்? வாங்க அர்ஜுன் தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க ஆண்டி, நீங்க எப்படி இருக்கீங்க? தேவி எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் மாமா. மித்ராக்கா வைஷோக்கா 2 பேரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோண்டா தேவி. இன்னைக்கு நீ காலேஜ் போலியா? இல்ல மித்ராக்கா, ஆஃப்டர்நூன் தான் இன்னைக்கு காலேஜ், அதான். சரி. ஆமா, வெற்றி என்னங்க? வெற்றி ஆபீஸ் போயிட்டான்டா. நீங்க 2 பேர் வரது தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா லீவ் போட்டுருப்பான். ஆனா நீங்க வரது எனக்கே தெரியலையே. அது நாங்க தான் சொல்லல, சர்ப்ரைஸ் பண்ணலாம் உங்களுக்குன்னு. எப்படி எங்களோட சர்ப்ரைஸ்? ரொம்ப நல்லா இருக்குடி. முதல்ல 3 பேர் உட்காருங்க, நான் போய் குடிக்க ஏதாச்சும் எடுத்துட்டு வரேன். ஆண்டி தப்பா நினைச்சுக்காதீங்க, ஒரு முக்கியமான மீட்டிங் ஒன்று இருக்கு, நான் அர்ஜென்ட்டா போயே ஆகணும். மித்ராவையும் வைஷுவையும் டிராப் பண்ணிட்டு போக தான் வந்தேன். ப்ளீஸ் ஆண்டி தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் ஈவினிங் பிக்கப் பண்ண வரும்போது கண்டிப்பா சாப்பிட்றேன், ஓகே? என்ன தம்பி இது, இவ்வளவு தூரம் வந்துட்டு எதுவும் சாப்பிடாம போனா எப்படி? ஆண்டி நமக்குள்ள எதுக்கு ஆண்டி இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? அதெல்லாம் எதுவும் இல்ல ஆண்டி. சரி ஓகே ஆண்டி, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். சரிங்க தம்பி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிங்க ஆண்டி. தேவி, நான் கிளம்புறேமா? சரிங்க மாமா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஐஷு, நான் கிளம்புறேன் டி, பாய். அப்புறம் ஈவினிங் கிளம்பும்போது கால் பண்ணு, நானே வந்து 2 பேரும் பிக்கப் பண்ணிட்டு போறேன், ஓகே? மித்ரா, நான் கிளம்புறேன், பாய். சரி அர்ஜுன், பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஆபீஸ் ரீச் ஆனோன்னு கால் பண்ணுங்க. சரிடி, பாய். மித்ராக்கா வைஷோக்கா 2 பேரும் கோச்சிக்காதீங்க. அசைன்மெண்ட் எழுதிட்டு இருந்தேன், நீங்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சோன்னே நான் அப்படியே போட்டுட்டு வந்துட்டேன். ப்ளீஸ் கோச்சிக்காதீங்க, நான் போய் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடுறேன். தேவி, ஃபர்ஸ்ட் போய் அசைன்மெண்ட்டை ஃபினிஷ் பண்ணிட்டு வா. நாங்க ஈவினிங் வரைக்கும் இங்கே தான் இருப்போம், அதனால நம்ம பொறுமையா பேசலாம், ஓகே? ஆமா தேவி, ஆஃப்டர்நூன் வேற காலேஜ் இருக்குன்னு சொல்றேன். அசைன்மெண்ட்டை சீக்கிரம் ஃபினிஷ் பண்ணு, ஓகே? சரிங்கக்கா. மித்துமா வைஷு, என்ன இது 2 பேரும் ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை வரேன்னு?
லக்ஷ்மிமா நாங்கள் தான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாமே எதுவும் சொல்லவே இல்லை. எப்படி லக்ஷ்மிமா இருக்கீங்க? கொஞ்சம் இளைச்ச மாதிரி இருக்கீங்க. சரியா சாப்பிட்றீங்களா இல்லையா? ஆமாம் லக்ஷ்மிமா, இழைச்ச மாதிரி தான் இருக்கீங்க. சரியாக சாப்பிட்றீங்களா இல்லையா? டேப்லெட்லாம் சரியாக போடுறீங்களா? அதெல்லாம் சரியாக போடுறேன்டா. வெற்றி டைமுக்கு டேப்லெட்லாம் எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக கொடுத்துருவான். அப்புறம் தேவியும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நான் நல்லா தான் இருக்கேன். 2 பேரும் என்னை பற்றி கவலைப்படாதீங்க. சரி சொல்லுங்கள், நீங்கள் 2 பேரும் நல்லா இருக்கீங்கல்ல? லக்ஷ்மிமா, நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்கள் 2 பேரும் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கீங்கன்னு உங்கள் முகத்தை பார்த்தாவே தெரியுதுடா. ஒரு பெத்த அம்மாவா எனக்கு உண்மையாகவே உங்கள் 2 பேரும் இப்படி பார்க்கும்போது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. சரி ஓகே, 2 பேரும் இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு தான் நின்றுட்டே இருக்க போகிறீங்க? ஃபஸ்ட்டு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க, அப்புறம் நம்ம பொறுமையாக சாவகாசமாக உட்காந்து பேசலாம். சரிங்க லக்ஷ்மிமா. லக்ஷ்மிமா, அப்புறம் ஃபோனில் ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்களே, என்ன விஷயம்? என்னடி சொல்கிற? என்ன விஷயம்? இல்லை லக்ஷ்மிமா, உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கோவிலுக்கு வருவாங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்க ஏதோ உங்கள் குழந்தை காணாம போனதை பற்றி உங்ககிட்ட சொன்னாங்கன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணீங்களே, அதை பற்றி தான் கேட்குறேன். அன்றைக்கி நான் சரியாகவே காதில் வாங்கல லக்ஷ்மிமா, அதனால தான். 2 பேரும் என்ன பேசுங்கன்னு எனக்கு புரியலை. ஆனால் லக்ஷ்மிமா, என்னாச்சு நீங்கள் சடனாக ரொம்ப சோகமாயிட்டீங்க? என்னடா மித்து, நான் அடிக்கடி கோவிலில் ஒருத்தவங்கள பாப்பன்னு உங்கள் 2 பேர்கிட்டே சொல்லியிருக்கேனே, அவங்கள 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன்டா. சரிங்க லக்ஷ்மிமா, அதுக்கு எதுக்கு நீங்கள் இவ்வளோ சுகமாக இருக்கீங்க? இல்லைடா மித்துமா, அவங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் தான் இருந்தாங்களாம். அவங்களுக்கு 2 பொன் குழந்தையும் ஒரு ஆண் குழந்தையும் போல். பொன் குழந்தைங்க 2 பேரையும் தூக்கிட்டு அந்த கோவிலுக்கு வந்திருந்தாங்களாம். அப்போது ஐயோ, என்ன லக்ஷ்மிமா சொல்கிறீங்க? குழந்தை காணாமல் போயிட்டா? ஆமாண்டா வைஷு, குழந்தை காணாமல் போயிட்டுன்னு சொன்னதுக்கே 2 பேரும் இவ்வளோ ஷாக் ஆகுறீங்க. ஆனால் அந்த குழந்தை இறந்து போயிட்டதா அதான் அவங்களுக்கு நியூஸ் வந்துச்சாண்டா. என்ன இறந்து போயிட்டுனா? என்ன லக்ஷ்மிமா சொல்கிறீங்க? ஆமாண்டா, அப்படி தான் அவங்க சொன்னாங்க. உண்மையாகவே அவங்க சொல்கிறத கேட்கும்போது ரொம்ப பாவமாக இருந்துச்சு. அவங்க அப்படி அழுதாங்கடா, என்னால் சத்தியமாக தாங்கிக்கவே முடியலை. ஏன்னா உங்கள் 2 பேரோட அம்மா நான். ஒரு பெத்த அம்மாவா ஒரு அம்மாவோட மனசு எப்படி இருக்குன்னு என்னால் நல்லாவே புரிஞ்சிக்க முடிஞ்சுதுடா. ஆனால் அவங்க இப்போ வரைக்கும் அவங்க குழந்தை உயிரோட தான் இருக்குது. கண்டிப்பாக ஒரு நாளில் ஒரு நாள் வரும்னு நம்பிக்கிட்டு இருக்காங்கடா. என்ன என்ன லக்ஷ்மிமா பேசுகிறீங்க? இறந்து போயிட்டுன்னு சொல்கிறீங்க, அப்புறம் எப்படி அந்த குழந்தை உயிரோட வரும்னு இவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க? வைஷு, என்னடி பேசுகிற நீ? அவங்க அந்த குழந்தை மேலே எந்த அளவுக்கு உயிராக இருந்திருந்தா அவங்க இப்போ வரைக்கும் அந்த குழந்தை உயிரோட தான் இருக்குங்கிறத நம்பிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆமாண்டா வைஷு, அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்கடா. அந்த குழந்தை இன்னும் உயிரோட தான் இருக்குது. கண்டிப்பாக ஒரு நாளில் ஒரு நாள் வரும்னு கடவுள் தான் அவங்களுக்கு நல்ல வழியை காட்டணும். நீங்கள் சொல்கிறதும் சரிதான். சரி ஓகே, நானும் மித்துவுமே ரொம்ப நாள் கழித்து உங்களை பார்த்து ஆசையாக ஜாலியாக பேசிட்டு போகலான்னு வந்தால் நீங்கள் என்ன லக்ஷ்மிமா வந்தோடனே இப்படி சோகமான ஒரு ஸ்டோரியை சொல்கிறீங்க? போங்க, மைண்டே அப்செட் ஆகிட்டு. அப்படிலாம் இல்லைடா வைஷு, அது அம்மாவுக்கு ஒரு மாதிரி மனசெல்லாம் கஷ்டமாக இருந்துச்சு, அதனால தான் சொன்னேன். சரி ஓகே, 2 பேர் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க, நான் உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு பண்ணி வைக்கிறேன். சரியா? சரிங்க லக்ஷ்மிமா. மித்து என்னாச்சுடி? என்ன யோசிக்கிற? அது ஒன்றும் இல்லடி, என்னன்னு தெரியல, திடீர்னு லக்ஷ்மிமா சொன்ன அந்த அம்மாவை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான். அது சரி, எப்போவுமே தெரிஞ்சவங்களுக்காக தான் மேடம் இந்த மாதிரிலாம் யோசிப்பீங்க. இப்போ என்ன தெரியாதவங்களுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? அப்படிலாம் இல்லடி, அது ஏதோ தெரியலை, தோணுச்சு, அவ்வளோதான். சரி ஓகே, வா நம்ம போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரலாம். சரிடி, வா போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் அவங்க பொண்ணுக்கு அப்புறம் அவங்க பையனுக்கு வந்து ஹாய் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ நம்ம ஹாய் சொல்லிடலாம். ஹாய் அம்லக்ஷ்மி சிஸ்டர். ஹாய் விஜய். ஹாய் பிரியதர்ஷினி. அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஷபானா சிஸ்டரும் அவங்களுக்கு ஹாய் சொல்லியிருந்தாங்க. ஹாய் ஷபானா சிஸ்டர். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் குவைத்தில் இன்னைக்கு தான் ரமலான் பண்டிகைன்னு ஷபானா சிஸ்டர் சொன்னாங்க. ஸோ குவைத்தில் இருக்க எல்லா இஸ்லாமிய நண்பர்களுக்கும் இனிய ரமலான் தின நல்வாழ்த்துக்கள். நீங்களும் உங்கள் விஷஸை மறக்காமல் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்தியாவில் எப்போ ரம்ஜான்னு தெரியல, கேலண்டர் படி பார்த்தா நாளைக்கு தான் ரம்ஜான்னு போட்டிருந்துச்சு. ஸோ எல்லா இஸ்லாமிய நண்பர்களுக்குமே இனிய ரம்ஜான் தின நல்வாழ்த்துக்கள். நீங்களும் உங்கள் விஷஸை மறக்காமல் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எபிசோட் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் ஹைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹைப்புங்கிற ஆப்ஷன் வந்து காட்டும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை நாங்கள் அடுத்த எபிசோட பார்க்குறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.